இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, பிள்ளையாருக்கு பிறந்த நாள். திடீர்னு பிள்ளையாருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஊரே பிறந்த நாள் கொண்டாடுது, இவங்க எப்படி கொண்டாடுவாங்கன்னு. யார் இவங்க, எப்படி கொண்டாடினாங்க? பிறந்த நாள் அதுமா பிள்ளையார் ஏன் அழுகுறாரு? என்னாச்சு? 1 2 3 4 அப் அப். சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும். இவரு நம்மள மாதிரி பிஇ பேச்சுலர் ஆஃப் இளிச்சவாயன். நாளைக்கு வர இன்டர்வியூ இருக்கு, அதுக்கான ரிஹர்சல் தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. Tell me about yourself. I did engineering. Headlands software. என்ன சாப்பிட்டீங்க? Eye contact கீழல் மேல. இவரு சினிமா பைத்தியம். நாளைக்கு ஒரு கம்பெனில ஆடிஷன் இருக்கு. தங்கச்சி தங்கச்சி இப்படி ஆடியா தங்கச்சி, உன்ன நிலைமை காலக்கடா கொடுக்கூடாது தங்கச்சி, இப்படி தங்கச்சி. இவரு டிஃபால்ட்டா எல்லா ரூம்லயும் இருக்கிறவர் தான், ஒரு ரிமோட் தான். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால எங்க போறதுன்னு தெரியாம இப்படிதான் ரூம்குள்ளேயே சுத்திட்டு தெரியுறாரு. இந்தியா 2020 தான் வல்லரசு ஆகுமா? ஏன் 2019 டிசம்பர் மாசத்துல ஆக்க முடியாது? முடியும். அதுக்கான நம்பிக்கை சக்தி தான் இப்ப தூங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்துச்சு. ஏய், யாராவது அந்த பாயை எடுத்து வைங்களேன்டா, யாராவது அந்த வீட்டை கூட்டுங்களேன்டா, யாராச்சும் அந்த மோட்டர் ரிச்ச போடுங்களேன்டா. ஏய், யாராவது சாப்பாடு வாங்கிட்டு ஜி, நான் உங்க பக்கத்து வீடு தான். தெரியும். இல்ல, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம். திடீர்னு நெட் கட் ஆயிடுச்சு. வைஃபை பாஸ்வேர்ட் சொன்னீங்கன்னா. தூ வைக்கமா இல்ல ஜி, ஸ்பெல்லிங் தூ டிஹெச் வைக்கமா வி. ராஜன கவனிங்கடா. ஏய், யாரு பாடுறா? தேங்க்ஸ் ஜி. தங்கச்சி உன்ன நிலைமைக்கு ஆளாக்கலாம். ஒரு பக்கத்துல படு தங்கச்சி. இவனாவது என்ன கண்டுட்டானான்னு பாப்போம். தங்கச்சி உன்ன நிலைமைக்கு ஆளாக்கலாம். என் தங்கச்சியோட நிலைமைக்கு காரணம் நீதானா? நீ கடவுளே இல்ல, வெறும் கல்லு. கேலண்டர் என் மூஞ்சிலே முடிக்காது. போ. அட போடா. சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? கொழுக்கட்டையா? என்ன விசேஷம்? ஓ, விநாயகர் சதுர்த்தியா? எனக்குதான் சரி, எனக்கு நாளைக்கு பிறந்த நாள். இன்னைக்கியோட பெரிய வயிற்று வச்சுக்கிட்டு பண்ணீங்கல்ல. எனக்கு 6 பேக் தான், இப்போ 3 இருக்கு. வர புரட்டாசி முடிஞ்சோடனே மற்ற 3 வரும்னு ஜாதகத்துல போட்டிருக்கு. பாப்போம். Start watching BBC improve your English language. So it will help you to learn new words.
அச்சா கொழுக்கட்டையா? என்ன விசேஷம்? ஓ, விநாயகர் சதுர்த்தியா? தெரியும் தெரியும். கும்பிக்கையோட பெரிய வயிற்று வச்சிருக்கேன். நீனும் இதே தான் பேசிட்டு இருக்கியா? எனக்கு இப்போ 6 பேக் தான். உன்னை விட்டா எண்ணெய் மிஞ்சிடும் போல இருக்கே. இப்போ நகை வெட்டிட்டு இருக்கேன். 2வது நகம் வெட்டி முடிச்சிட்டேன். அடுத்து 3வது நகம் வெட்டுவேன். அதுக்கு அடுத்து 4வது நகம் வெட்ட போறேன். ம், ம், ம். ஆ, ஆ. Tick the tick ta, tick the tick ta, tick the tick ta, ta, tick the tick ta, tick the tick ta, tick the tick ta. டேய் கேலண்டர் எங்க இருக்குடா? சாப்பாடு வேண்டாட்டாங்க. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறியோ? ஆமா, நாளைக்கு உனக்கு வேலை கிடைச்சிடுமா? தெரியல. சாருக்கு எந்த கம்பெனில நாளைக்கு ஆடிஷன்? என்ன சீனு? என்ன டைலாக்? என்ன ஸ்பாட்? நீ இந்த கேள்வி கேட்பான்னு தெரியும், அதனாலதான் நான் அந்த கேள்வி கேட்டேன். எல்லாம் நம்ம ஓமோ ப்ரொடக்ஷன்ஸ் தான். அப்புறம் பரபரப்பான ரோடு. நம்ம ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு பைக்ல ஒரு 400 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து நிற்கிறாரு. அப்ப 8 சூமோ, 6 ஹெலிகாப்டர், 4 பீரங்கி அப்படியே வரும். நான் டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுட்டு அந்த பைக்கை நோக்கி விட்டு பார்த்தா பைக் லைட் எரியுது. நான் டக்குன்னு கேட்டுட்டு பாஸ் லைட் எரியுது அப்படின்னு சொல்றேன். எப்படி நம்ம சீனு? கூப்பிட்ட அந்த குழம்புடா இல்ல மச்சான், அந்த மோர் குழம்பு. அடிங்க ஒண்ணு சொன்னாமா? சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். வீட்டுல சாமி கும்பிட்டோம், பிரசாத் எடுத்துங்கப்பா. ஏய், என்னோட கொழுக்கட்டை சுண்டல் கொடுங்கடா. ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? விநாயகர் சதுர்த்தி. என் ஆள் சொல்லுச்சு. இந்த சனி ஞாயிறு வந்தாலே எந்த விசேஷமும் தெரிய மாட்டேங்குது. அட பாவி குண்டா, பசிக்குதுடா, ஏதாவது இருந்தா தாங்கடா. இனிமேல் உங்க வீட்டு பக்கமே வர மாட்டேன்டா, போங்கடா. பசிக்குதே, ஏதாச்சும் இருக்குதான்னு பாப்போம். ஐயோ பசிக்குதே, சாப்பிட எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இதுகளுக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்கும்? குண்டா, மறுபடியும் நீயா? என்ன வச்சிருக்கான் உள்ள?
அப்பாடா போயிட்டான். ஐயோ திரும்பி வந்துட்டான். ஐயோ வாழைப்பழம். டேய் எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைடா. ஓ இங்க வச்சிருக்கியா? வந்துட்டேன். அப்பா அப்பா நான் இங்க சரி இருக்கேன். என்னப்பா கீழே தேடிட்டு இருக்க? பரவாயில்ல, முதல்ல நீ ஏந்திரி. என்னப்பா ஆச்சு? என்னத்த சொல்ல? இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல நீ. இவங்கள நான் நிறுத்திக்கணும் தோணுது. என்ன பண்ற? இது எப்ப செஞ்சே தெரியுமாப்பா? இனி இவனுக்கு தொடக்க கூட இல்லப்பா. இவனுக்கு ஒரு வேலையை செய்யறது இல்லப்பா. இவனுக்கு நீ குளிக்க கூட இல்லப்பா. உன்னை யார் இங்க வர சொன்னா? வா வீட்டுக்கு போலாம் வா. போ. நான் வரமாட்டேன் போ. என்னை பார்க்க வச்சுட்டு இவனுக்கு சாப்பிட்டானுங்க. இவனுங்களை பார்க்க வச்சு நான் சாப்பிடணும். அதுவும் இவன் கையால சாப்பிடணும். அப்பதான் நான் வருவேன். அடம் பிடிக்காதடா. போகும்போது அப்பா உனக்கு கொழுக்கட்டை வாங்கி தரேன். நான் வரமாட்டேன். நீ வேணா போ. இதுப்பா இது பழசாச்சு. இவங்கள இந்த டை வேற இதுல வந்து மாட்டிச்சு. செல் யுவர் செல்ஃப். I did engineering. என்னடா ரெஸ்யூம் இது? ஒரு புள்ளையா சொல்லி கூட இல்ல. I did one big project. ஸ்டாப். கணபதி அம்மா தெரியுமா? தெரியாது. காயத்ரி மந்திரம்? காயத்ரி தெரியும். மந்த்ரா இந்த ஜென்மத்துல உனக்கு வேலை கிடைக்காது. போ. ஐயோ ஏ ரெஸ்யூம். ஏய் என்னடா இதெல்லாம்? வணக்கம். நீயா? ஏன்டா இவ்வளோ லேட்டு? இவ்வளோ பாரு எப்போயே வந்துட்டான் தெரியுமா? ஏய் யாரை வந்திருக்கான்னு பாரு. பொண்ணை தூக்கிட்டு வாங்க. சே அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு சமயக்காரோட ஓடி போச்சு. உனக்குலாம் இந்த ஜென்மத்தை கையில் நடக்காது. போ. சார் இங்க என்ன சார் பண்றீங்க? இன்டர்வியூ டேய் என்னடா ஆச்சு? தீவிரவாதிங்க என்ன சுட்டுட்டாங்க. ஒரு கடைசி ஆசை நிறைவேற்றி. டேய் அப்படிலாம் பேசாதடா, எழுந்துடா டேய். நான் சாகிறதுக்குள்ள ஒரு பெரிய கட்டோட டேய் மச்சி டேய் ப்ளீஸ்டா டேய். கட் கட் கட். என்ன நடிக்கிற நீ? சாவ சொன்னா சிரிச்சிட்டு இருக்க. டேய் என்னடா இது? நானும் என்னதான்டா பண்றது? வயசாயிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது. என்ன மச்சி உனக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எனக்கு ஓகே தான். ஆனால் அந்த தாடி மிஷினில் எடுக்க மாட்டேன். பரவாயில்ல, உனக்கு தாடி மிஸ் தான் அழகே. என்ன ஓகேவா? ஜி அந்த வைஃபை பாஸ்வேர்டு சொல்லுங்க. யோ போயா. ஜி நீங்களாவது வைஃபை பாஸ்வேர்டு சொல்லுங்க. நீங்க கேட்டா என் உயிரே தருவாங்க. நீங்க ஆஃப் பண்றீங்க சார். பால் tell me about yourself. அங்க கொஞ்சம் பாருங்கடா. பசிக்குதுடா. ஏதாவது இருந்தா தாங்கடா. யாராச்சும் இந்த லைட்
யாருங்க இங்க லைட்டை போட்டது? நாம ஏதாச்சும் பிள்ளையாருக்கு பண்ணியே ஆகணும்டா. பாவம்டா பிள்ளையார். ஆமாண்டா, ரொம்ப பாவம்டா. ஏதாவது பண்ணியே ஆகணும். கொல்கட்டா செய்ய தெரியுமா உனக்கு? உனக்கு உனக்கு கொழுக்கட்டை செய்ய தெரியுமா? தெரியாது. அடச்சே. ஓ, உங்களுக்கு தெரியுமா? டேய், நான் இந்த உலகத்தையே படைச்சவன்டா. கொழுக்கட்டை செய்ய தெரியுமா? அது அம்மாவுக்கு தான் தெரியும். பச்சரிசி மாவு, நெய், தேங்காய், எள்ளு, அப்புறம் கொஞ்சம் சால்ட். ஒன்றும் இல்லை. வேற என்னதான்டா இருக்கு? நம்பிக்கையை வச்சு ஊறுகாய் கூட போட முடியாது. கைய அழுக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். பா, அந்த கைப்பா. நினைச்சேன். மச்சே, தேங்காய் துரும்போது யாரும் சொல்றேன். டேய், இப்போதான் மிக்ஸி ஆன் பண்ண. நானும் ஏதாச்சும் பண்றேன்டா. அது சரி. இவ்வளவும் கொடுத்த கடவுள் பேசாம கொழுக்கட்டையே கொடுத்துருக்கு. கொஞ்சமாச்சு வேலை செய். வா, கொழுக்கட்டை. கொழுக்கட்டை தான் நினைக்கிறேன். ஆமா, சாமி கும்பிட சாமி கூட ஏதாவது இருக்கு. கூகுள்ல இல்லாத கடவுளா? டெக்னாலஜி. ஒரு நிமிஷம். ஏய் குண்டா, நீயா? இந்த லுங்கி எல்லாம் எப்ப துவைச்சதோ. பரவாயில்லப்பா. யாரு அட்மாஸ்பியர்லயே வந்துட்டு இருக்கு. என் முகத்துக்கு ஒரு க்ளோஸ் ஷாட். அது 70 mm ஸ்பீட்ல பெருசா தெரியணும். சின்னதா ஒரு சத்தம், பெரிய பேன். அவ்வளவுதான். சாமி, எனக்கு தம்மு தண்ணின்னு இந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதே மாதிரி எனக்கு வரப்போற பொண்ணுக்கு தம்மு தண்ணின்னு இந்த கெட்ட பழக்கமும் இல்லாம தான் நல்லா இருக்கும். அப்பப்போ 2 பேர் கிடைச்சா பரவாயில்ல. ஏதாவது பார்த்து செய்ய சாமி. ஆண்டவா, திங்கட்கிழமையானா எல்லாரும் மாதிரியும் நானும் ஐடி கார்டெலாம் போட்டுட்டு வேலைக்கு போகணும். ஏடிஎம் போயிட்டு நிறைய காசுலாம் எடுக்கணும். அவ்வளோதான்ப்பா, வேற எதுவும் பெருசா இல்லை. பார்த்து செய்ப்பா. கடவுளே, நாளைக்கே நான் கோயிலுக்கு போனேன்னா 5000 ரூபாய்க்கு செக் போடணும்ப்பா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப சந்தோஷமா? இந்தாங்கப்பா, நீங்க சாப்பிடுங்க. பாத்தீங்களாப்பா, எனக்காக எவ்வளவு பாசமா கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு. இவங்கள போய் தப்பா நினைச்சிட்டேனே. என்னப்பா, நான் சொல்லிட்டே இருக்கேன், கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ வரியா இல்லையா? நீங்க போங்க, நான் நாளைக்கு வரேன். சரி வா. நல்லாதான் இருக்கு.